சென்னை ஸ்பீட் நியூஸ். காரைக்குடியில் தமிழக மக்கள் மன்றம் மற்றும் தமிழ் தேசியவாதிகள் சார்பாக கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. நடைபெறவுள்ள திருச்சி இடைத்தேர்தலில் சகாயம் IAS அவர்களை தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக களமிறக்க தமிழக மக்கள் மன்றம் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டது. இதுகுறித்து செய்தியாளரிடம் பேசிய மக்கள் மன்ற தலைவர் சாமி ராசகுமார் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: தற்போது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய புரட்சியினை ஏற்படுத்திய கடந்த 50 ஆண்டு காலமாக இந்த நிலத்தை அழித்து, தமிழ் மொழியை அழித்து, கனிம வளங்களை அழித்து, இளைஞர்களின் வாழ்வை சீரழித்து ஆட்சி செய்த திராவிடத்தில் இருந்து மீட்டெடுத்த தாவேக்கவினருக்கும் ஒரு ஜனநாயக படுகொலையை முறியடித்து நேர்வழியில் வாக்கு செலுத்திய மக்களுக்கும் நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு அரசியலில் பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக சகாயம் IAS அவர்களை அரசியலுக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையோடு மதுரை, சென்னை போன்ற இடங்களில் பல்வேறு இடங்களில் போராட்டங்களையும் மாநாடுகளையும் நடத்தினோம். ஏனென்றால் ஒரு புதியவர்கள் களத்திற்கு வர வேண்டும், எளியவர்கள் களத்திற்கு வர வேண்டும், அரசியலுக்கு வர வேண்டும் என்ற காரணத்திற்காக அன்று அது நடக்கவில்லை. இன்று நடிகர் விஜய் மூலமாக அது நடந்திருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடி கொண்டிருக்கின்ற அந்த போராட்டங்கள் ஒரு மாற்றம் வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த மாற்றம் இந்த மண்ணில் ஏற்பட்டிருக்கிறது என்கின்ற பொழுது நாங்கள் அதை மகிழ்ச்சியாக வரவேற்கிறோம். அதே சமயம் தாவேக்கவினர் தொடர்ந்து ஆட்சி செய்யும் பொழுது அவர்களுக்கு ஏற்படும் இன்னல்களின் போது நிச்சயமாக இங்கே திராவிடம் சார்ந்தவர்கள் தொடர்ந்தவர்களுக்கு எதிர்ப்பு குரல் தெரிவிக்கும் வண்ணத்தில் தமிழ் தேசியவாதிகளான நாங்கள் இந்த ஆட்சிக்கு நல்லதொரு ஆதரவோடு நாங்கள் நிற்போம், செயல்படுவோம் என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் எங்களுடைய முக்கிய கோரிக்கையாக திருச்சி இடைத்தேர்தலில் சகாயம் IAS அவர்களை களமிறக்கி தாவேக்கவினர் சிறந்த ஒரு ஆட்சி செய்வதற்கு அவருடைய சிறந்த நேர்மையான அனுபவங்கள் நிச்சயமாக உதவி புரியும் என்ற காரணத்தினால் அவரை தாவேக்கவினர் களமிறக்க வேண்டும் என்கின்ற ஒரு வலியுறுத்தலையும் வேண்டுகோளையும் இங்கே நாங்கள் வைக்கிறோம். தாவேக்கவினர் தயவு செய்து சட்டமன்றத்தில் பதவியேற்ற பிறகு முதலாவதாக தமிழ்நாட்டில் சீர்கெட்டு கிடக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு முடிவு கட்டும் விதமாக மது ஒழிப்பு மற்றும் கஞ்சா என்கின்ற ஒரு புதிய கலாச்சாரம் இங்கே பள்ளிகள் தோறும் இன்றைக்கு நுழைந்திருக்கிறது. அதற்கு காரணம் இங்கே கடுமையான சட்டங்கள் கிடையாது. 1 கிலோ கஞ்சா வைத்திருந்தால் கூட காவல்துறையில் கையெழுத்து போட்டுவிட்டு சென்றுவிடக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. 1 கிலோவிற்கு மேல் வைத்திருந்தால் 2 நாட்களில் ஜெயிலிலிருந்து சிறையிலிருந்து வரக்கூடிய அளவிற்கு சட்டம் இருக்கிறது. முதலாவதாக இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை சரி செய்வதற்கு, பெண்களின் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கு இந்த மது ஒழிப்பும் போதைக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கடுமையான சட்டத்தினை சட்டமன்றத்தில் தாவேக்கவினர் நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான கோரிக்கையை நாங்கள் இங்கே வலியுறுத்துகிறோம். மேலும் தென் மாவட்டங்களின் வளர்ச்சிக்கு ஒரு தங்களுடைய அறிவிப்பில் சொன்னபடி மதுரை அல்லது திருச்சியை துணை தலைநகரமாக அறிவிப்பு செய்து எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய சீமைக்கருவேல மரங்களை அழிப்பதற்கு ஒரு தனி வாரியம் ஒன்றினை அமைத்து வெள்ளையர் காலத்திலிருந்து சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காவிரி வைகை குண்டாறு இணைப்பு என்கின்ற ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டு அப்படியே தூங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த திட்டத்தினை நிறைவேற்றி கொடுத்தால் இங்கே திருச்சிக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களும் செழிப்போடும், விவசாயத்தில் செழிப்போடும், மக்களின் வாழ்வும் முன்னேறி இந்த உலகுக்கே நாங்கள் மன்னர் காலத்தை போல் நாங்கள் உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்ய முடியும் என்பதற்காக நாங்கள் இந்த சீமை கருவேல மர ஒழிப்பு, காவிரி வைகை குண்டாறு இணைப்பு போன்ற திட்டங்களையும் தாங்கள் நிறைவேற்றி தர வேண்டும். கனிம வளங்களை முக்கியமாக பாதுகாக்க வேண்டும். கடந்த 50 ஆண்டு காலமாக எங்களுடைய தமிழர்களுடைய நிலங்களை அழித்து, மொழியை அழித்து, தமிழ் இளைஞர்களை சீர்குலைத்த இந்த இவர்கள் கடந்த ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மலைகளை தோண்டி எடுத்து பாதாள படுகொலையில் என்று தள்ளியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பிற்காலத்தில் பூகம்பம் ஏற்படும் அளவிற்கு இந்த மண் சேதமுற்றிருக்கிறது. உடனடியாக கனிம வளத்தை பாதுகாப்பதற்கு ஒரு சட்டத்தை ஏற்றி இங்கே தேவைப்படும் மண்ணை வெளிநாட்டிலிருந்து இதை விட குறைவாகவே நாம் இறக்குமதி செய்ய முடியும். கனிமவள பாதுகாப்பையும் இந்த தாவேக்கவினர் உறுதி செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் தமிழ் தேசியவாதிகளின் சார்பாக எங்களின் ஆதரவு நிச்சயமாக உங்களுக்கு
தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இயக்கங்களில் ஒரு நூற்றுக்கணக்கான இயக்கங்கள் நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்ற நம்பிக்கையோடு, நீங்கள் நல்வழியில் ஒரு ஆட்சி செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடும், தமிழகத்துக்கு தேவையான முக்கியமான கோரிக்கைகளை தாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையோடும், அரசு பணியாளர் பற்றாக்குறையை உடனடியாக நிவர்த்தி செய்தால் புதியவர்கள் மூலமாக லட்சக்கணக்கான குழந்தைகள் என்று டிஎன்பிசி தேர்வுக்காக காத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு துறையிலையும் 100 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 3 பேர் வேலை பார்க்குறாங்க. நீங்கள் உடனடியாக அரசு பணியாளர் பற்றாக்குறையை இங்கே நிவர்த்தி செய்தாலே நம் தாவேக்காவுடைய புதிய ஆட்சியுடைய நிர்வாகம் மிகச் சிறப்பாக நடைபெறும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்னெடுத்து உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.